வணக்கம். நம்ம பிளம்பர் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கணும், வால் மவுண்ட் கிளாஸெட் ஃபிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஜாகுவார் கம்பெனி தான் சொல்லியிருந்தோம். இது கிளாஸெட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 8000 சில்லற வருது. அந்த ரேட்டு போட்டு ஆல்ரெடி எல்லாமே கிளாஸெட்டுக்கெல்லாம் பைப்லாம் விட்டாச்சு. 4 இன்ச்சு பைப்பு 1.25 வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வரத்துக்கு போட்டு எல்லாமே வச்சு ஸ்கெட்சில் மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் அந்த மாதிரி தான் நாங்கள் மார்க் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்கிற விதம் இருக்கும். நம்ம டேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்குவோம். கட்டிங் மிஷினில் இந்த பிட்டு போட்டுறது எதுக்காக அப்படின்னா, டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்த டைல்ஸாக இருக்கும். ட்ரில்லு புட்டு போட்டோமா தெரிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷினில் இந்த போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் நம்ம டைல்ஸ் மட்டும் அழகாக எடுத்துட்டோமா உங்களுக்கு டைல்ஸ் வந்து தெரிக்காமல் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. கரெக்டாக அந்த மார்க் பண்ணி இந்த மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வரும் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரில் போட்டு போட்டு விட்டுவோம். அப்போ தான் வந்து வேலை வந்து கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக போட்டெல்லாம் ரெடி பண்ணி விட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடு ரெண்டு பாத்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங் ஹாலு, அது எல்லாமே இன்னும் ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி 3 வீடு வந்து டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணோம். அந்த கேப்புக்கு எல்லாத்துக்குமே ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டோம். அப்போ தான் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஃபுல்லாகவே ஒயிட் சிமெண்ட்டு தான், சிலிக்கான்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் மட்டும் தான் வாங்கி தராரு. அதனால் சிலிக்கான் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒயிட் சிமெண்ட்டு தான் ரேட்டு கம்மி. அதனால் இதையே நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. இதுவும் நல்லா தான் இருக்குது. போட்டுவிட்டு ஃபுல்லாக ப்ளக்கு தான், அந்த இது தான் போடுவோம். இந்த ப்ளக்கு போட்டுவிட்டு திருவாத மாதிரி ஆணி போட்டு டைட்டு வச்சு விட வேண்டியது தான். அட்ஜஸ்ட்மெண்ட்டு போட்டு டைட்டு வைப்போம். ஸ்பேனர் வேறு இல்லை, வேறு இடத்துல வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போட்டு அந்த இதையெல்லாம் டைட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லாகவே ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இல்லாமல் லிமிட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் அளவு நம்ம கலக்கிறது ரெடி பண்ணுவோம். இந்த போல்ட் செட்டு கோணையாக இருந்தது, அதை நேர் பண்ணுறதுக்கு பேர் நிப்பிலே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. மறுபடியும் வந்து செக் பண்ணுறோம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. செக் பண்ணி பார்த்துட்டு ஒயிட் சிமெண்ட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா கொலன்னு நார்மலாக கலக்கிற மாதிரி கட்டணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. மீடியம் பதத்தில் கலந்து டோட்டலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். க்ளவுஸ்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அதனால் கையிலேயே தான் எல்லாம் கலக்கி எல்லாம் ஓட்டையே விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஃபிட்டிங்ஸ் மாட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஓனர் கேட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க, வாங்கலை. அதனால் கையில் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாகவே ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்த்திங்களா, இது தெரியும். லோடு விட்டோமா இந்த நாளைக்கு தான் செக் பண்ணுவோம். இது வந்து லீக் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு நாளைக்கு தான் செக் பண்ணுவோம். ஃபுல்லாகவே வச்சாச்சு. பார்த்திங்களா தெரியும். வீடியோ எடுக்க முடியல மற்ற நாளில், அதனால் இதுதான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ஒயிட் சிமெண்ட் வச்சு விட்டு கிளாஸெட் எடுத்து வச்சு போல் நெட்டு போட்டு டைட்டு வச்சு விட்டோமா, அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல்லாக செட் ஆகிருக்கும். நாளைக்கு வந்து லோடு விட்டு செக் பண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோதான். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து சேலத்தில் இருக்கோம். சீட் கவர் போடலை, போல் நெட்டு மட்டும் போட்டு டைட்டு வச்சு ஃபுல்லாகவே உழுவாத மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. செல்லலாமா?